வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் டாபிக் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் ஆர்வமும் சமூக சேவையில் நாட்டமும் கொண்ட ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே ஆடம்பரத்தை அதிகம் விரும்பக்கூடிய நபராக இருப்பீர்கள். வருகிற 2024 ஆண்டில் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சிக்கனத்தோடு செயல்படுவது சால சிறந்தது. 2024 உங்கள் ராசிக்கு சர்ப்ப கிரகம் என வர்ணிக்கக்கூடிய ராகு பகவான் ஆண்டு முழுவதும் லாபஸ்தானமான 11 சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். பொருளாதார நெருக்கடிகள் நிலவினாலும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியானது தக்க நேரத்தில் கிடைப்பதால் வளமான பலன்களை பெற முடியும். குடும்ப ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மனக்கவலைகள் இருந்தாலும் அவர்கள் ஆதரவு உங்களுக்கு சற்று நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் வளமான பலன்களை பெற முடியும். இந்த 2024 குடும்ப ஒற்றுமை மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மனக்கவலைகள் இருந்தாலும் அது காலப்போக்கில் சற்று நிம்மதியை தரும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் யோசித்து செயல்பட்டால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட எளிதில் கையாண்டு அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைய முடியும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நட்பு கிரகமும் உங்கள் ராசிக்கு நண்பனான சனி பகவான் வரும் 2024 ஜீவனஸ்தானமான 10 சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் நீங்கள் கொடிகட்டி பறக்க முடியும். தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கவனத்தோடு செயல்படுவது, முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்போதைக்கு முடிந்தவரை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில முக்கிய விஷயங்களில் குறிப்பாக வேலையாட்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்க முடியும். வரும் நாட்களில் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளையும் நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் சரியான முயற்சியில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல மாற்றத்தை அடைய முடியும். கூட்டாளிகளின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அவர்களை கலந்தாலோசித்து செயல்படுவதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் எடுக்கும் பயணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். வேலைப்பளு கூடுதலாக இருப்பதால் உங்கள் ஓய்வு நேரம் சற்று குறையும். அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்களை செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துவது மிக மிக நல்லது. உங்களுக்கு உழைப்புக்கான சன்மானத்தை பெறுவதில் ஒரு சில சுணக்கங்கள் இருந்தாலும் சற்று தாமதமான அனுகூலத்தை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலம் தேவையற்ற அலைச்சல்களும் வீண் செலவுகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. இயற்கை உணவுகளை உட்கொள்வது மிகவும் நல்லது. ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய குரு வரும் 2024 தொடக்கத்தில் விரயஸ்தானத்திலும் 1/5/2020 முதல் ஜென்ம ராசியும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். குரு சஞ்சாரம் செய்வது சற்று சுமாராக இருப்பதால் எதிலும் சிக்கனமாக இருப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு ஜென்ம ராசியில் இருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். மனைவி பிள்ளைகள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருந்து மன மகிழ்ச்சி ஏற்படும். மனைவி பிள்ளைகள் விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குடும்ப விஷயங்களை வெளிநபரிடம் பேசாமல் இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். 2024 ஜனவரி என்பர்களுக்கு 8 செவ்வாய், சூரியன் 10, சனி 12, குரு சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டிய நேரமாகும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். கொடுக்கல் வாங்குபவர்கள் நம்பியவர்களை துரோகம் செய்வார்கள். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் மூலம் லாபங்களை அடைவீர்கள். வரவேண்டிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு காலதாமதங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிற விஷயங்களில் தலையிடாமல் செய்வது இருப்பது மிகவும் நல்லது. தங்கள் பணிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. சிவ வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் ஜனவரி 2024 மிகவும் உங்களுக்கு உத்தமம். பிப்ரவரி 2024 பொறுத்தவரை குரு சனி சாதகமற்று சஞ்சரித்தாலும் ராகு 11 இருப்பதால் நீங்கள் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் இடம் தெரியாமல் மறையும். பணம் கொடுக்கல் வாங்கலில் வீண் பிரச்சனைகளை சந்தித்து நேரமின்மையால் சற்று
சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு உன் மாத தொடக்கத்தில் சற்று மந்தநிலை இருந்தாலும் மாத பிற்பாதியில் சூரியன் 10ல் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். உத்தியோகத்தில் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நற்பலன்களை தரும். குரு பகவான் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் நல்லது. மார்ச் 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 9-10 செவ்வாய், 11 சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு உள்ள நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் என்றாலும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்பட்டால் லாபத்தை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படும். அரசியல் பிரமுகர்கள் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிகளின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். துர்க்கையம்மனையும் முருகனையும் வழிபாடு செய்வது உத்தமம். ஏப்ரல் 2024 பொறுத்தவரை ஜென்ம ராசிக்கு 10ல் 11 செவ்வாய், 11 சுக்கிரன், ராகு மாத முற்பாதையில் 11 சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இம்மாதத்தில் உண்டு. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் பதவிகள் உயர்வுகள் ஏற்படும். நீங்கள் லாபங்களை தங்கு தடையின்றி கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் நல்லது. பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. விஷ்ணு வழிபாடு மற்றும் குருவுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் இந்த ஏப்ரல் 2024 ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல காலகட்டமாகும். மே 2024 பொறுத்தவரை மாத முற்பாதியில் சூரியன் 12ல் சஞ்சரித்தாலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களுக்கு உள்ள சங்கடங்கள் சற்று குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பணவரவுகளில் இருந்த இடையூறுகள் விலகி அனுகூலங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் என்றாலும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளால் நற்பலன்களை பெற முடியும். உத்தியோகத்தில் பணியில் நிம்மதியான நிலையில் இருக்கும். உடன் பணிபுரிபவர்கள் ஓரளவுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். சிவ வழிபாடு, பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஜூன் 2024 பொறுத்தவரை ஜென்ம ராசியில் குரு, சூரியன், 12ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலமாகும். தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது உத்தமம். குரு பார்வை 7ஆம் வீட்டிற்கு இருப்பதால் தடையற்ற சுபகாரியங்கள் கைகூடும். கடன்கள் படிப்படியாக குறையும். தேவையற்ற நட்புகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்படுவது உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மன மகிழ்ச்சி உண்டாகும். தட்சணாமூர்த்தியும் சிவனையும் வழிபடவும். ஜூலை பொறுத்தவரை ரிஷபராசி அன்பர்களுக்கு 11ல் ராகு, மாத பிற்பாதியில் 3ல் சூரியன் சஞ்சரிப்பதால் பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முழு ஈடுபாடுடன் செயல்பட்டால் லாபங்களை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கும் உயர்வில் சற்று தாமத நிலை உண்டாகும். வெளியில் சென்று பணிபுரிய விரும்புபவர்களின் விருப்பம் தடைகளுக்கு பின் நிறைவேறும். ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது. முருக வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இந்த ஜூலை 2024 ரிஷபராசிக்கு அன்பர்கள் வழிபடுவது மிகவும் நன்மை பயக்கும். ஆகஸ்ட் 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மாத பிற்பாதியில் 3ல் சூரியன், 4ல் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி, பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தினால் தேவைக்கேற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எதிர்பார்த்த லாபங்களை பெற முடியும். உத்தியோகத்தில் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் விரைவில் நல்ல பலன்களை பெற முடியும். பெருமாள் வழிபாடு, அஷ்டமலட்சுமி வழிபாடு செய்வது உத்தமம். செப்டம்பர் 2024 பொறுத்தவரை ஜென்ம ராசியில் குரு, 2ல் செவ்வாய், 4ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் இடையூறுகள் ஏற்படும். எதிர்பாராத திடீர் விரயங்களை எதிர்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நிலவும். வரவேண்டிய வாய்ப்புகளும் கை நழுவி போகும். வெளி தொடர்புகள் மூலம் அனுகூலம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். பணமரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்களுக்குள்ள நெருக்கடியை சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் பிறர் விஷயங்களில் நீங்கள் தலையீடு செய்வதை தவிர்ப்பது, தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. நீங்கள் விநாயகரையும் பைரவையும் வழிபட்டால் மிகவும் நன்மை பயக்கும். அக்டோபர் 2024 பொறுத்தவரை ஜென்ம ராசியில் குரு, 2ல் செவ்வாய் சஞ்சரிப்பது நிம்மதி குறைவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் மாத பிற்பாதியில் சூரியன் 6ல், ராகு 11ல் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும் என்றாலும் எதிலும் சிக்கனமாக இருப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியம் சீரான உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டோடு இருப்பது மிகவும் உத்தமம். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தொழிலாளர்களின் கூட்டாளிகளையும் அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு.
உத்தியோகத்தில் பணியில் திறம்பட செயல்படும் உயர் அதிகாரியின் பாராட்டுதலையும் பெற முடியும். தட்சணாமூர்த்தி மற்றும் விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். நவம்பர் 2024 பொறுத்தவரை ரிஷபராசி அன்பர்களுக்கு 3இல் செவ்வாய், 7இல் புதன், மாத பிற்பாதியில் 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்தது போது நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் தொழிலாளர்களும் ஆதரவாக நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு அபிவிருத்தியும் ஓரளவுக்கு பெருகும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் உயர்வை நீங்கள் பெற முடியும். நீங்கள் இந்த நவம்பர் 2024 பொறுத்தவரை தட்சணாமூர்த்தியும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். டிசம்பர் 2024 பொறுத்தவரை ஜென்ம ராசியில் குரு, 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. செவ்வாய் 3இல் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. உத்தியோகத்தில் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி பொறாமை அதிகரித்தாலும் அடைய வேண்டிய லாபத்தை அடைந்து விடுவீர்கள். சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு செய்வது மிகவும் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடியது ரிஷபராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5, 6, 8. அதிர்ஷ்டம் நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட நிலம் அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி. உங்களுக்கு வெள்ளி சனிக்கிழமை. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. இதெல்லாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு, லட்சுமி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.